தீய சக்தி. இது எந்த விதத்தில் நம்மளை பாதிக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக வரும். இவ்வளோ நாள் நானும் அவரும் அந்நுண்ணியமாக இருந்தோம், இப்போ பார்த்தா எங்களுக்குள்ள எந்த நேரமும் சண்டை வருது, மன நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு விஷயம். குழந்தைகள் பெற்றவங்க பேச்சை கேட்கவே கேட்காது. உறவுகள் பகையாகும். எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியம் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் நம்மக்கிட்ட வேலை பார்த்தவங்க நம்ம சொல்லுக்கு அஞ்சு வேலை பார்க்கறது போய் நம்ம சொன்னால் கூட நம்மளை சட்டையே பண்ண மாட்டாங்க. ரொம்ப திமிரா அகங்காரமாக இருப்பாங்க. அப்போது ஒரு தடவை சொல்லும்போது மறு தடவை அவங்க இல்லைன்னா நம்ம இடத்துல ஒரு காரியம் நடக்காதுன்னு இருக்கும். ஆனால் அவங்க நம்மளை விட்டு போகிறதுக்கு உண்டான மாதிரி பேசுவாங்க. அப்போ நம்ம என்னவோ அவங்களுக்காக காரியம் அவங்களுடைய மூலயமா சில காரியங்கள் நம்மளுக்கு ஆகுன்றதுனால அவங்களுக்கு பணிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரி விஷயங்களை வைத்து தான் நம்ம வீட்டில் எதிர்மறை சக்திகளும் துஷ்ட சக்திகளுடைய ஆதிக்கமும் நம்ம இல்லத்தில் வந்திருக்குன்னு